நெடியோன் வணக்கம். இன்று நாம் ஏற்கனவே முதல் பதிவில் கேபிஎம் சுகர் கேஎல்ஆர் ரயில்வே லைனை பற்றி பார்த்தோம். இது எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா திருச்செந்தூரில் கட்டப்பட்டிருந்தது. 1915 42 வரை செயல்பட்டது. கிட்டத்தட்ட 27 வருடங்கள் செயல்பட்ட தண்டவாளமும் ஒரு சுகர் ஃபேக்டரி, அதாவது பனையிலிருந்து வெல்லம் எடுப்பதற்காக உலகத்திலேயே முதல் சுகர் ஃபேக்டரி அங்கதான் கட்டப்பட்டுச்சு. இன்னைக்கு நம்ம பனையிலிருந்து அதாவது கருப்பட்டி எடுக்கும், பனங்கள் கண்டு எடுக்கும். அவங்க ஆங்கிலேயர்கள் அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி அடைய வச்சு உலகம் முழுவதும் அதாவது உற்பத்தியை பெருக்கி எல்லா இடங்கள்லையும் உணவு தேவைக்கு உள்ள இனிப்பை ஈடுகட்டலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க அந்த முயற்சி எடுத்தாங்க. அது அந்த அளவுக்கு முயற்சி பலிக்கலை. அதற்காக கட்டப்பட்ட அந்த ரயில்வே தண்டவாளத்தையும் அந்த சுகர் ஃபேக்டரியை பற்றி ஏற்கனவே முதல் பதிவில் தொடக்கத்தில் பார்த்தோம். இன்னைக்கு அதை பற்றி முழுசும் பார்ப்போம். அந்த கேபிஎம் சுகர் ஃபேக்டரி அப்படின்னு கேபிஎம் அப்படின்னா குலசேகரப்பட்டினம் மில். அங்க குலசேகரப்பட்டினத்தில் கட்டப்பட்டதால குலசேகரப்பட்டினம் மில் அப்படின்னு சொல்றாங்க. கேஎல்ஆர் அப்படின்னா குலசேகரப்பட்டினம் லைட் ரயில்வே. கே குலசேகரப்பட்டினம், எல் லைட் ரயில்வே, கேஎல்ஆர் அப்படின்னு அதுக்கு பெயர் வச்சிருந்தாங்க இப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எங்க நம்மளுக்கு இதோடைய தகவல்கள் கிடைக்குது அப்படின்னு சொன்னா 1933 இந்திய அரசு கெசட் ஒன்று வெளியிடுறாங்க. அந்த கெசட்ல இதை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்தியன் ரயில்வே, சவுத் இந்தியன் ரயில்வே, சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்ட சவுத் இந்தியன் ரயில்வேல இதை பற்றியான குறிப்புகள் இருக்குது. அதாவது சவுத் இந்தியன் ரயில்வே திருச்செந்தூர் வரைக்கும் செயல்பட்டுச்சு, அதே போல தூத்துக்குடி வரைக்கும் செயல்பட்டுச்சு. திருச்செந்தூரிலிருந்து திசைன்விளை வரையும், அதே போன்று குலசேகரப்பட்டினத்திலிருந்து உடன்குடி வரையும், அதே போன்று குலசேகரப்பட்டினத்திலிருந்து மணப்பாடு வரையும் உள்ள அந்த துண்டுகளுக்கு 4 துண்டுகள் இடையே காணப்பட்டன. அது நேரோ கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. 610 mm, அதாவது 2 அடி அகலம் கொண்டது. அந்த தண்டவாள அமைப்புக்கு கிட்டத்தட்ட 43 கிலோமீட்டர் நீளம் கொண்ட அந்த தண்டவாள தடத்துக்கு பெயர் லைட்பட்டினத்தில் அமைக்கப்பட்டதால் குலசேகரப்பட்டினம் லைட். இது அரசாங்கம் போட்டுச்சா அப்படின்னு சொன்னா இல்ல, அரசாங்கம் போடல. பாரி அண்ட் கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனி இருந்தது. அவங்க பிரிட்டிஷை சேர்ந்தவங்க. அவங்க சென்னையில இருந்து சென்னைக்கு சில தொழில்களை துவக்குனாங்க. அப்படி துவக்கும் பொழுதுதான் இந்த நிறுவனமும் துவக்கப்பட்டது. இன்னைக்கு சென்னையில இருந்து அந்த நிறுவனம் செயல்படுது. அவங்களுக்கு தென்னிந்தியா முழுவதும் நிறைய சுகர் ஃபேக்டரி இருக்குது. அதாவது சர்க்கரை தயாரிக்கும் ஆலைகள் நிறைய செயல்படுது. கரும்பிலிருந்து சர்க்கரை தயாரிக்கும் ஆலைகளை அவங்க நிறைய செயல்படுத்துறாங்க. அதே போல வேறு சில தொழில்களிலும் இயங்குறாங்க. இந்தோனேசியா போன்ற நாடுகளிலும் அவர்களுக்கு தொழில் இருக்கின்றது. இன்று அது மிகப்பெரிய நிறுவனமாக வளர்ந்து நிற்கின்றது. அன்று உள்ள நிலையில் நம்ம பார்த்தா அவங்க அதாவது கிருஷ்ணப்பட்டினத்துல அவங்க ஒரு புது முயற்சி எடுக்காங்க. ஏன்னா உலகத்துக்கு சுகர், இனிப்பு ரொம்ப முக்கியமான தேவையா இருக்கு. மக்கள் தொகை வளர்ச்சி அடைந்து வருது. உணவு தேவைக்கு மிக முக்கியமான தேவையா இருக்குது. அதனால இவங்க போட்ட அதாவது தண்டவாளம் போட்டு அதே போல சுகர் ஃபேக்டரி கட்டி அந்த பக்கத்துல இருந்து அந்த சர்க்கரையை நம்மளுக்கு தேவைக்கு கிடையாது, இங்க எடுத்துட்டு போக தேவைக்கு தான் பார்த்தாங்க. ஏன்னா 2ஆம் உலக போர்ல கூட பெங்கால்ல இருந்து அரிசியெல்லாம் எடுத்து போயிட்டாங்க. பஞ்சத்துல நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. அதே போலதான் அவங்க ஆங்கிலேயர்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட போது தருமபுரி பக்கத்துல மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்படிதான் அவங்க நினைப்பாங்க. நம்ம நாட்டுல இருந்து கொள்ளையடிக்கிறதுக்காக தான் அவங்க தண்டவாளம் போட்டாங்க, ஃபேக்டரி கட்டினாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு போனாங்க. அப்படித்தான் இந்த தொழிற்சாலையும் சுகர் ஃபேக்டரியும் கட்டப்பட்டது, தண்டவாளமும் போடப்பட்டது. தூத்துக்குடி வரைக்கும் ஏன் போட்டாங்கன்னா உப்பு அதிகம் எடுத்தாங்க. அதே போல துறைமுகம் இருந்துச்சு, அது வழியே ஏற்றுமதி பண்ணாங்க. அதே போல குலசேகரப்பட்டினத்தை அவங்க தேர்ந்தெடுத்த காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, குலசேகரப்பட்டினத்துல அவங்க குலசேகரப்பட்டினத்தை மையமா வச்சுதான் இந்த கேஎல்ஆர், அதாவது கிருஷ்ணப்பட்டினம் லைட் ரயில்வே போடப்பட்டுச்சு. அதாவது முதல்ல அவங்க தண்டவாளம் எங்க போட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா 1914 அந்த திட்டமானது அப்புல், அதாவது அவங்களுக்கு கெட்டுறதுக்கான அனுமதி கிடைக்குது ஆங்கிலேயர்களிடமிருந்து. பாகியன் கம்பெனி இங்க வராங்க குலசேகரப்பட்டினத்துக்கு. எப்படி இந்த குலசேகரப்பட்டினத்தை அவங்க தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வித்தியாசமான காரணம் இருக்குது. அதாவது இந்த பகுதியில தேரிக்காடுகள் அதிகமாக இருந்துச்சு. அதனால ஒரு இடத்துல இருக்க சிகப்பு கலர் மண்மேடு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகர்ந்துகிட்டே போச்சு. அப்படிதான் மணல் மாதா, சொக்கன் குடியிருப்புள்ள மணல் மாதா கோவிலானது மூடப்பட்டது. பிரான்சிஸ் ஜேவியர் 1550 வாக்கில் இங்க வந்த பொழுது அது மூடப்படவில்லை. அப்படி ஒரு தேவாலயம் அங்க இருந்துச்சு. ஆனா 1700களில் ஏற்பட்ட மிகப்பெரிய காற்றின் காரணமாக அந்த தேவாலயம் மூடப்பட்டு விட்டது. அப்பொழுது
அதுக்கு பிறகும் அதே போல தொடர்ந்து ஆண்டுதோறும் ஏற்பட்டுச்சு. இப்ப கொஞ்சம் கம்மியா இருக்குது. காத்தடிக்கும், இப்பயும் மணல் நகர்ந்துகிட்டே தான் இருக்கும். சிகப்பு கலர் பவுடர் போன்ற மணல். அந்த இடத்துல பனை மரங்கள் அதிகமா நட்டா அந்த நில அரிப்பு, அதாவது காற்றினால் ஏற்படும் மண் அரிப்பு தடுக்கப்படும். அதனால மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு ஆட்சியாளர்களாக இருந்த ஆங்கிலேய அதிகாரி, கலெக்டரா இருந்தவர் ஆட்சியாளர் இந்த ஒரு யோசனையை சொல்றாரு. அதற்கு பிறகு அந்த பகுதியில், அதாவது தூத்துக்குடிக்கு இந்த பக்கத்துல இருந்தே நீங்க எடுத்துக்கிட்டா ராமநாதபுரம் பகுதியிலிருந்து கன்னியாகுமரி வரை உள்ள பகுதிகளில் லட்சக்கணக்கான பனை மரங்கள் நடப்படுகின்றன. அப்படிதான் அங்க பனை மரங்கள் அதிகமாக நடப்பட்டது. அவங்க தான் முதல் நட்டாங்கன்னா அப்படி கிடையாது. ஏற்கனவே பனை மரங்கள் இருந்த இடத்தில் காலியாக இருந்த இடம் முழுவதும் பனை மரங்கள் நடப்பட்டன. பனைமர காடுகள் உருவாக்கப்பட்டன. அந்த தேரிக்காடு முழுவதும் பனைமர காடுகளாக உருவாக்குனாங்க. அது தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய பொருளாதாரமா இருந்துச்சு. இந்த பொருளாதாரத்தை அவங்க எடுக்கிறதுக்காக அவங்க ஒரு முயற்சி பண்ணாங்க. 1914 அந்த திட்டம் தீட்டப்பட்டது. பாகியன் கம்பெனி அங்கே வராங்க. குலசேகரப்பட்டினத்தில் அவங்க ஒரு கேபிஎம் சுகர் அதாவது கேபிஎம் அப்படின்னு சொல்லி ஒரு சுகர் ஃபேக்டரி அங்கே கெட்டுறாங்க. கெட்டும்போது எப்படி கெட்டினாங்கன்னு சொன்னால், அவங்க கரும்புலேருந்துலாம் எடுக்கல, பனையிலேருந்து எடுக்கிறதுக்கு தான். பனையிலேருந்து தான் பதினிலிருந்து அவங்க கருப்பட்டி மாதிரி ஒரு பாகு தயாரிப்பாங்க. அது கட்டியாகவும் இருக்காது, தண்ணியாகவும் இருக்காது. பாகு மாதிரி ஒரு கொலன்னு கட்டியான ஒரு பொருளாக இருக்கும். அதை அவங்க தண்டவாளத்து மூலம் ட்ரெயின் மூலம் எடுத்துட்டு போவாங்க. தூத்துக்குடிக்கோ இல்லைன்னா திருநெல்வேலிக்கோ எடுத்துட்டு போய் அதுக்கப்புறம் சென்னைக்கு போய் பெரிய நிறுவனங்கள்ல போய் மில்லில் போய் அதை ஒரு கட்டியான சுகரா தயாரிச்சு அதை வெளிநாடுகளுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. அல்லது இங்க குலசேகரப்பட்டினத்துல இருந்து தூத்துக்குடி மூலமா ஏற்றுமதி செஞ்சுவாங்க. இப்படித்தான் அவங்களுடைய திட்டமா இருந்துச்சு. அதுக்காக தான் குலசேகரப்பட்டினத்தை மையமா வச்சு, நீங்க சென்னை சென்ட்ரல் கேள்விப்பட்டிருப்பீங்க, மும்பை சென்ட்ரல் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படித்தான் அங்க ஒரு குலசேகரப்பட்டினம் சென்ட்ரல் அப்படின்னு ஒரு ரயில் நிலையம் அமைக்கப்பட்டது. அந்த குலசேகரப்பட்டினம் சென்ட்ரல்ல இருந்து மணப்பாடு இணைக்கப்பட்டது. மணப்பாடு பகுதியிலிருந்து உள்ள பனையிலிருந்து எல்லா பொருட்களும், அதாவது பதநீர் இங்க எடுத்து வரப்பட்டது. அதே போல முதல்ல இவங்க கட்டினது குலசேகரப்பட்டினத்துல இருந்து, அதாவது இவங்க கட்டின அந்த போர்ட்டு குலசேகரப்பட்டினம் சுகர் ஃபேக்டரி, அதுல இருந்து சென்ட்ரல் ரயில் நிலையமான இணைக்கப்பட்டது. அந்த சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து திசையன் விலை இணைக்கப்பட்டது. எந்த வழியா இணைச்சாங்க அப்படின்னு சொன்னா, மணப்பாடுக்கு கொஞ்சம், அதாவது மேற்கு பக்கமா போனா படுகப்பத்து அப்படிங்கிற ஊர் வருது. படுகப்பத்துல இருந்து சொக்கன் குடியிருப்பு இணைச்சாங்க. சொக்கன் குடியிருப்புல இருந்து நீங்க அடுத்து பாத்தீங்கன்னா நேரடியா போய் திசையன் விலையை இணைச்சாங்க. இதுக்கு இடையில 2 அதாவது 2 இன்னும் 2 ரயில் நிலையங்கள் வருது. ஒன்று இடைச்சி விலை, இன்னொன்று பிச்சி விலை. 2 சின்ன ரயில் நிலையங்களும் இருந்துச்சு. இப்ப இந்த ரயில் நிலையம் தண்டவாளம் போட்டாச்சு. தண்டவாளம் போடப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, தண்டவாளத்துக்கு சைட்ல ஒரு நீல பைப் லைன் போட்டாங்க. அந்த பைப் லைன் சில இடங்கள்ல திறந்து இருக்கும். அந்த இடத்துல இவங்களுடைய ஆங்கிலேய அதிகாரிகள் அங்க நிப்பாங்க, பாதுகாப்போடு நிப்பாங்க. அங்க நம்ம பதினியை இங்க உள்ள மக்கள் கொண்டு கொடுக்கணும். அப்ப அந்த பைப் வழியே ஊத்தி விடுவாங்க. அவங்க நிலமட்டத்தை எல்லாத்தையுமே அளந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பைப் போட்டிருந்தாங்க. அதுதான் குலசேகரப்பட்டினத்துல அந்த ஃபேக்டரியை கட்டியிருந்தாங்க. அந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா திசையன் விலை சற்று உயரமா இருக்குது. கிட்டத்தட்ட 15 மீட்டர் உயரத்துல இருக்குது. அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தாழ்வா இந்த இடத்துக்கு வந்துடும். அதாவது அதுவாகவே புவியீர்ப்பு விசையின் காரணமா அங்க பதநீர் ஊத்துனா அதுக்கு இங்க உள்ள ஃபேக்டரிக்கு சேர்ந்துடும். எங்கன்னா கேபிஎம் சுகர் ஃபேக்டரி குலசைக்கு சேர்ந்துடும். அதே போல இவங்க அடுத்து 1915 அந்த குலசையிலிருந்து திசையன் விலைக்கு தண்டவாளம் போட்டாங்க. அதுக்கப்புறம் குலசையிலிருந்து திருச்செந்தூருக்கு 1922 தண்டவாளம் போட்டாங்க. அது கிட்டத்தட்ட 6-7 மைல் தூரம். அது திசையன் விலைக்கு ஏற்கனவே போட்டது கிட்டத்தட்ட 11 மைல் நீளம். அதுக்கப்புறம் குலசையிலிருந்து மணப்பாடுக்கு ஒரு தண்டவாளம் 1929 போட்டாங்க. அது 1 மைல் நீளம். அதுக்கப்புறம் திசையன் விலையிலிருந்து இவங்க உடன்குடிக்கு போட்டாங்க. கட்டாங்காடு அப்படிங்கிற வழியா உடன்குடிக்கு போட்டாங்க. அது கிட்டத்தட்ட 2 மைல் நீளம். இந்த மொத்த நீளத்தை பார்த்தீங்கன்னா, அதாவது குலசை சென்ட்ரல்ல இருந்து எல்லாமே இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மொத்த ரயில் நீளம் திருச்செந்தூரிலிருந்து நேரடியாக இடையில ஆலந்தலை அப்படிங்கிற ரயில் நிலையம் ஒன்று இருக்கு. இந்த மொத்த நீளம் 43 கிலோமீட்டர். கிட்டத்தட்ட 27 30 மைல் தூரம் வரும். சில இடங்கள்ல கூடுதல் குறைவா அவங்க போட்டிருந்தாங்க. இந்த மொத்த தண்டவாளத்துல இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா ஆலந்தலைக்கும் அந்த குலசேகரப்பட்டினத்துக்கு இடைப்பட்ட அந்த தண்டவாளம் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நீளம் இருக்கு. அந்த இடத்துல அவங்க கெட்டின, அதாவது தடம் அமைச்சாங்க இல்லையா, அந்த சுவடுகள் இன்னைக்கும் காணப்படுது. அதுதான் உங்கள காணொலி எடுத்து உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். பல இடங்களையும் நாங்கள் தேடணும். கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் நீளத்தில் தேடணும், எங்கேயுமே கிடைக்கல. ஆனால் அந்த குறிப்பிட்ட வழித்தடத்தில் மட்டும் இன்னைக்கு அப்படியே இருக்கு. இன்னைக்கு கடல் அரிப்பு காரணமாக திருச்செந்தூர் கோயிலில் கூட நிலம் நிலம் ரொம்ப அரிக்கப்பட்டு உள்வாங்கி பல விதமாக காணப்பட்டுச்சு. அப்போ கடலுக்குள்ள
சில கற்களால் ஆன திட்டுகள் போலவோ அந்த திட்டுகளில் சுண்ணாம்பு. இவங்க அந்த காலத்தை எப்படி கட்டினாங்கன்னா கல், இந்த பகுதி மொத்தமே தேரிக்காடு மணல் காடு அப்படிம்பாங்க, மொத்தமே மணல் காடாக இருக்கும். அந்த இடத்துல பெரிய பெரிய கற்களை கொண்டு குவிப்பாங்க. சுண்ணாம்பு, அதே போல் கருப்பட்டி, முட்டை, கடுக்காய் போன்ற ஒரு கலவையை இன்றைக்கி பழைய காலத்தில் மெட்ராஸ் ரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வீடு கட்டுற மாதிரியான ஒரு கலவையை உருவாக்கி அது மேலே காய்ச்சி ஊற்றிடுவாங்க. ஊற்றினதுக்கப்புறம் அந்த அதாவது ரயில் தடம் அமைக்கப்படுறதுக்கான அந்த அடித்தளம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். அப்படி தான் கடலுக்குள்ளே கூட சில இடங்களில் காணப்படும். ஒருவேளை அந்த வழியாக தண்டவாளம் போச்சா இல்லையான்னு நமக்கு தெரியல. அப்படியான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டால் தெரியும். ஆனால் திருச்செந்தூரில் வந்து அவங்க சேர்த்தாங்க 1900 கிட்டத்தட்ட 29 சேர்த்தாங்க. சேர்க்கும்போது அந்த தண்டவாளமும், அதாவது நேரோ கேஜ் தண்டவாளமும் இப்போ இருக்க மீட்டர் கேஜ், அன்னைக்கு இருந்த மீட்டர் கேஜ் தண்டவாளம் இடையில கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் நீளம் வந்துச்சு. அந்த 1.5 கிலோமீட்டரை எப்படியோ அவங்க சேர்த்துருக்காங்க. அதான வழிகள் நமக்கு தெரியல. அதாவது யார்டு, பாகியன் கம்பெனியோட யார்டும் பிரிட்டிஷோடைய திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷனையும் ஒரு சிறிய தண்டவாளம் போட்டு இணைச்சிருக்காங்க. ஒருவேளை கடற்கரை வழியாக இணைச்சாங்களா அப்படிங்கிறத பற்றி தகவல்கள் இல்லை. ஆனால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தண்டவாளத்தை வந்து அவங்க தொடர்ந்து தூத்துக்குடி வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சாங்க. ஏன்னா அது பொதுமக்கள் பயன்பாட்டுக்கும் தேவைப்படும். அதே போல் உப்பை வந்து ஈஸியாக அவங்க வந்து தூத்துக்குடியை கொண்டு போயெல்லாம் எளிதாக வந்து ஏற்றுமதியும் செய்ய முடியும் அப்படிங்கிற காரணம் கருதி அந்த மொத்த வழித்தடத்தையும் தூத்துக்குடியிலேருந்து ஏற்கனவே திருச்செந்தூர் திசையன்விலை இருந்துச்சு. இந்த திருச்செந்தூரிலிருந்து தூத்துக்குடி வரை உள்ள கிட்டத்தட்ட 35-40 கிலோமீட்டர் தூரத்தை இணைச்சி பாகியன் கம்பெனிக்கு அப்படி ஒரு ஆலோசனை அவங்க சொன்னாங்க. அதையும் சேர்த்துடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பிற்காலத்தில் நாங்கள் சேர்க்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு வாக்குறுதி தந்துருக்காங்க அந்த காலகட்டத்தில். ஆனால் 27 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த ரயில் ஆனது செயல்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து விட்டாங்க. அதாவது திருச்செந்தூரிலிருந்து தினமும் 3 ரயில்களும், அதே போல திசையன்விலையிலிருந்து திரும்பி வருவதற்கு 2 ரயில்களும் இயக்கப்பட்டன. திசையன்விலையிலிருந்து நம்ம திசையன்விலையிலிருந்து பார்த்தோம்னா காலையில 6 மணிக்கு அந்த ரயில் கிளம்பி 9:15 கிட்ட வந்துடும். அதே போல இன்னொரு ரயில் வந்து 11:30 மணி 12 மணிக்கு கிட்ட கிளம்பி இங்க வந்து கிட்டத்தட்ட 1-2 மணி கிட்ட வந்து சேர்ந்துடும். அதே போல நீங்க அடுத்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல இருந்து ஒரு ரயில் 9:15 கிளம்பும், 12 மணி கிட்ட அங்க போய் சேரும். அதே போல அடுத்த ரயில் வந்து 1:30 மணிக்கு கிளம்பும். அதே போல கிட்டத்தட்ட 4 மணிக்கு போய் சேரும். இரவு 8 மணிக்கு கிளம்பி 11 மணிக்கு இன்னொரு ரயில் திருச்செந்தூர்ல இருந்து போய் சேரும். இதான் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக வச்சிருந்தது. எஞ்சிய நேரங்கள்ல அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்துட்டு போகிறது, அதே போல தடவாடங்களை எடுத்துட்டு போகிறதுக்கு, பதினி எடுத்துட்டு போகிறது, அவங்களுக்கு தேவையான உற்பத்தி பொருட்களை வந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்யறதுக்காக, அதே போல அவங்களுடைய சர்வீஸ் அந்த தண்டவாளத்தை வந்து அவங்க வந்து சரியான முறையில பராமரிக்கிறதுக்காக மிச்சம் இருக்க நேரத்தை பயன்படுத்திக்கிட்டாங்க. இதுல வந்து அவங்களுக்கு மேலும் ஒரு சில சிக்கல்கள் உருவாச்சு. இது தொடர்ந்து 27 ஆண்டுகள் இயங்குச்சு. பயணிகளும் போனாங்க. அதே போல வந்து இவங்களுடைய அந்த KPM சுகர் ஃபேக்டரி நல்ல முறையில் இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. லாபம் கொடுக்கும் தொழிலா இருந்துச்சு. ஆனா இவங்களுக்கு சில சிக்கல்கள் அதுக்கப்புறம் முளைக்குது. 2ஆம் உலக போர் துவங்குது. அந்த காலகட்டங்கள் 1940க்கு பிறகான காலகட்டங்கள்ல அந்த பகுதிகளில் சுதந்திரம், அதாவது விடுதலை நோக்கி மக்கள் இந்தியா முழுவதும் நகருது. அப்ப அந்த பகுதிகளிலேயே அதை பிரதிபலிக்குது. அதோடைய பிரதிபலிப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, தூத்துக்குடி பக்கத்துல இருக்க சில உப்பளங்கள்ல பிரிட்டிஷ் அதிகாரிகள், ஆங்கிலேய அதிகாரிகள் கொலை செய்யப்படுறாங்க. அதே போல KPM சுகர் ஃபேக்டரியில இருக்க சில அதிகாரிகள், உள்ளூர் மக்களுக்கும் அவங்களுக்கும் சில கலகங்கள் வருது. அதனால துப்பாக்கி சூடு நடக்குது. சில அதிகாரிகளும் கொல்லப்படுறாங்க. அதே போல இவங்க சில இடங்களில் பதினி வாங்க போறாங்க இல்லையா, அந்த இடத்துல உள்ள பைப் திறந்து இருக்கும். அந்த இடத்துல தண்ணி எடுத்து மக்கள் ஊற்றி விட்டுறாங்க. அது போல சில சிக்கல்கள் உருவாகுது. அந்த இடத்துக்கு போகும்போது சில கொலைகள் நடக்குது, சில பிரச்சனைகள் நடக்குது. அதே போல துப்பாக்கி சூடு நடக்குது. இதே போல இந்த வழிநெடுக 45 கிலோமீட்டர் வழிநெடுக பல இடங்களையும் பல பிரச்சனைகள் நடக்குது. அதனால பாகியன் கம்பெனி 2ஆம் உலக போர் காலகட்டத்தில் ஆங்கிலேயர்களுடைய மிகப்பெரிய ஆதரவு இல்லாத காரணத்தினாலேயும் அந்த சுகர் ஃபேக்டரியை தற்காலிகமாக மூடுறாங்க. அதே போல் தண்டவாளங்களில் ஓடுன ரயிலையும் அவங்க நிப்பாட்டியிருக்காங்க. 41க்கு அப்புறம் 41, 42 சுத்தமாக நிறுத்தியிருக்காங்க. இந்த மொத்த செட்டப்பையே, இந்த மொத்த கட்டமைப்பை விற்கிறதுக்கு அவங்க வந்து சொல்றாங்க. யார் வாங்கிக்கிடுவாங்களா அப்படின்னு பார்த்தா யாருமே வாங்க தயாராக இல்லை. ஏன்னா அந்த பகுதிகளில் மிகப்பெரிய கலவரங்கள் வந்திருக்கு. பல அதிகாரிகள் இறந்து போயிருக்காங்க. ஆங்கிலேயர்கள் அந்த பகுதியில் மிகப்பெரிய பாதுகாப்பை அந்த நிறுவனத்துக்கு கொடுக்க முடியல. அதனால அது விற்பனைக்கு போகலை. 42ல் ஏன்னா 2ஆம் உலக போர் நடந்ததுனால
பிரிட்டிஷ் அதிகாரிகளும் அவங்களுடைய படையும் பல நாடுகளுக்கு போயிட்டாங்க. அவங்க இந்தியாவில் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளுக்கு பாதுகாப்பு தந்தாங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியல. அதனால அவங்களும் அந்த கை கழுவி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பாரியன் கம்பெனி என்ன நினைச்சாங்கன்னா, யார்கிட்டையும் விற்க முடியல, ஆனால் அந்த இருந்த பொருட்கள் களவு போயிடுச்சு. ஒவ்வொரு இடம் தண்டவாளம் கலட்டினாங்க. அதை போல் அங்கே உள்ள ஃபேக்ட்ரிகளை கலட்டினாங்க. அங்கே கோட்ரஸ் இருந்துச்சு, போர்ட் இருந்துச்சு. அதாவது கேபிஎம் சுகர் ஃபேக்ட்ரி அவங்களுடைய போர்ட்டும் குலசேகரப்பட்டினம் கடற்கரை பக்கத்தில் தான் இருந்துச்சு. அதனால அந்த இடத்துலையும் திருட்டு அதிகமாக இருந்துச்சு. அங்கே உள்ள குடும்பங்களை வைக்க முடியல, அதிகாரிகளையும் தங்க முடியாத நிலை ஏற்பட்டதால இவங்க மொத்தத்தையும் கழட்டிட்டு சென்னைக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இடமானது பாரியன் கம்பெனி பேர்ல பதிவு செய்யப்பட்டதுனால அரசாங்கத்தோடைய நிலமா இல்லாமல் இருந்துச்சு. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு. அந்த நிலங்களை உள்ளூர் மக்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி அந்த இடத்துல இருக்க மொத்த நிலங்களும் மக்களுக்கு போயிடுச்சு. அதே போல இன்னைக்கு வரைக்கும் பொதுமக்கள் தான் பயன்படுத்திக்கிட்டு வராங்க. அதனால அந்த இடத்துல உள்ள ரயில்வேக்கு உள்ள எந்த ஒரு அடையாளங்களும் வரலாற்று அடையாளங்களும் இல்லாம அரசாங்க ஆவணங்களிலிருந்து மொத்தமாக அது அழிஞ்சு போச்சு. ஏன்னா சுதந்திரம் அடையதுக்கு முன்னாடியே கழட்டியாச்சு, சுதந்திரம் அடையதுக்கு பின்னாடி கழட்டலை. இந்திய அரசாங்கம் நிர்வகிக்கும் பொழுது அது கலட்டப்படவில்லை, அதுக்கு முன்னாடியே அந்த இடம் காலி செய்யப்பட்டு விட்டது. அதனால ஆங்கிலேய ஆட்சி காலத்தின் ஒரு வரலாற்று இடமா தான் அது இருக்கிறதுடைய இந்திய ஆட்சியாளர்களின் ஆவணங்களாகவோ அல்லது சொத்தாவோ அது கிடையவே கிடையாது. அதனால அந்த இடம் மொத்தமே பொதுமக்கள் கண்ட்ரோல்ல இன்னைக்கு மாறிடுச்சு. எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு சுவடுகளும் இல்லாம இருக்குது. ஆலந்தலையிலிருந்து குலசேகரப்பட்டினம் உள்ள கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் இடத்துல நாங்க 40 கிலோமீட்டர் நான் நடந்து எல்லா இடத்தையும் போய் பார்த்தேன். ஆனா 4 கிலோமீட்டர்ல உள்ள இடத்துல மட்டும் சில இடங்களில் தண்டவாளத்துல அமைக்க உள்ள அந்த அடி, அதாவது ஃபவுண்டேஷன் போட்டதுக்கான இடங்கள் அடையாளங்கள் காணப்படுது. அதை நான் காணொலி காட்சியை எடுத்து உங்கள்கிட்ட பகிர்ந்திருக்கேன். அதே போல அவங்க துறைமுகம் கட்டினாங்க கிருஷ்ணப்பட்டினத்துல. அந்த துறைமுகத்தின் சில பாகங்கள் உடைஞ்சு கிடஞ்சி அந்த இடத்துல கிடக்குது. சில அறைகள் உடைஞ்சு கிடக்குது, தளங்கள் உடைஞ்சு கிடக்குது அந்த இடத்துல. அதே போல சுகர் ஃபேக்டரி அவங்க கட்டியிருந்தாங்க. சுகர் ஃபேக்டரியுடைய அந்த சில சுவர்கள், அதே போல தள அமைப்புகள், சில கட்டடங்கள், சில அங்கங்க உள்ள சில கட்டுமானங்களின் சிதிலங்கள் அங்க இன்னைக்கும் பார்க்கலாம். முள்ளு செடிக்குள்ள கிடக்குது. அந்த இடத்த கூட பிளாட் போட்டு தான் வச்சிருக்காங்க. தனியார் நிலமா தான் இருக்குது. இப்படி அந்த ஆலந்தலையிலிருந்து குலசேகரப்பட்டினம் வரை உள்ள அந்த 5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தொலைவில் பல இடங்கள்லையும் சிதஞ்சி அந்த மொத்த அந்த அன்னைக்கு கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள் மிக சிறப்பாக சுறுசுறுப்பாக செயல்பட்ட உலகத்திலேயே ஒரே, அதாவது பனையிலிருந்து எடுக்கப்படும் வெல்லம் தயாரிக்க எடுக்கப்படும் ஒரு சுகர் ஃபேக்டரி இன்னைக்கு அழிஞ்சி அது செயல்பட்ட இடமே தெரியாம, மக்களுக்கு கூட உள்ளூர் மக்களுக்கு தெரியாம ரயிலில் பயணிச்ச கிட்டத்தட்ட 4 தலைமுறைக்கு 3 தலைமுறைக்கு முன்னாடி உள்ள மக்கள் பயணிச்சிருக்காங்க. அந்த அடையாளங்களும் ஒரு டிக்கெட்டு கூட இல்லாம இன்னைக்கு மொத்தமாவே அழிஞ்சு போயிருக்கு. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா சுதந்திரத்துல 2010 அங்க ஒரு திட்டம் வந்துச்சு. ஒரு தனியார் நிறுவனம் அந்த பகுதியில் திசைன் விலைக்கு முன்னாடி, அதாவது படுகப்பத்து சொக்கன்குடிக்கு பக்கத்துல பல்லக்குறிச்சி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த ஊரை அந்த இடத்துல அவங்க நிறைய நிலம் வாங்கினாங்க. 660 மெகாவாட் திறன் கொண்ட ஒரு பவர் பிளான்ட் அனல் மின் நிலையம் கட்டுறதுக்காக திட்டமிட்டாங்க. இன்னைக்கு ஒரு அனல் மின் நிலையம் உடன்குடி, அதாவது கல்லாமொழியில கட்டப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 660 மெகாவாட் இன்ட்டு 1200, அதாவது 1200 மெகாவாட் திறன் கொண்ட ஒரு பிளான்ட் கட்டி இன்னைக்கு அது இயங்கு நிலையில இருக்கு. அதுக்கு பக்கத்துல தான் அந்த ரயில்வே ட்ராக்கும் கடந்து போகுது. அதாவது அன்னைக்கு உள்ள ரயில்வே ட்ராக் கடந்து போகுது. அதே போல இப்போ உள்ள அந்த பவர் பிளான்ட்டுக்கு வேலை பார்க்க வந்தாங்க இல்லையா, டிஎன்இபி பிளான்ட் தமிழ்நாடு அரசால் கட்டப்பட்டு வருது. பிஹெச்எல் நிறுவனம் கட்டிக்கிட்டு வராங்க. அவங்க அந்த லேபர் தங்கி இருக்காங்களே, அந்த லேபர் காலனி வழியா தான் அந்த வட இந்திய லேபர்கள் தங்கி இருக்க ஊழியர், அதாவது அங்கிருந்து வந்த அந்த தொழிலாளர்கள் தங்கி இருக்க அந்த கூடாரத்துக்கு நடுவுல தான் அந்த ரயில்வே ட்ராக் கூட சிதிலங்கள் இப்போது நமக்கு கிடைக்குது. அதை நாங்க காட்டும்போது காணொலி காட்சியில நீங்க பார்த்துருக்கலாம். அதே போல இவங்க 2010 ஒரு திட்டமானது உருவாக்கப்பட்டு நான் சொன்னேன் இல்லையா, பல்லக்குறிச்சி அப்படிங்கிற இடத்துல சொக்கன் குடியிருப்பு, அதே போல படுகப்பத்துக்கு இடையில திசைன் விலை போக வழியில அது இருக்குது. அந்த இடத்துல 660 மெகாவாட் திறன் கொண்ட ஒரு அனல் மின் நிலையம் கட்டினா அப்ரூவல் வாங்கினாங்க. அதுக்கான திட்டம் 2500 கோடி, அதுக்கும் 1000 கோடி ரூபாய் பேங்க்ல இருந்து இவங்க எடுத்துட்டாங்க. அதுவும் ஹைதராபாத்தை சேர்ந்த நிறுவனம். ஏற்கனவே தூத்துக்குடியில அவங்களுக்கு ஒரு பவர் பிளான்ட் இருக்குது, இங்கேயும் கட்டலாம் திட்டத்தோட போனாங்க. ஆனா அதுக்கு போற அப்ரோச், அதாவது சாலை வழி இணைப்பு கிடைக்கல. ஏன்னா அந்த சாலை அவங்களுக்கு இடம் வாங்க முடியாத சில சிக்கல்கள்ல அது ஆனா கெட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஃபவுண்டேஷன் அடிமட்டம் வரைக்கும் கட்டியிருந்தாங்க. தரைமட்டத்து வரைக்கும் உள்ள வேலைகள் முடிஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் பணம் கையாடல் செஞ்சு அந்த நிறுவனம் அந்த அளவுக்கு அந்த வேலைகளை செய்யலை. பணம் பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வேறு சில சிக்கல்கள் வந்துச்சு. அந்த
நிறுவனத்துக்கு சரியான நிலக்கரியை எப்படி எடுத்துட்டு போகுது அப்படிங்கிற ஒரு சிக்கல் வந்துச்சு. அப்ப நிலக்கரியை இன்னைக்கு உள்ள அந்த அனல் மின் நிலையம் உடன்குடியில கட்டுறாங்களே, அதுக்கு 8 கிலோமீட்டர் நீள பாலம் கட்டியிருக்காங்க கடல்ல. அங்க ஒரு போர்ட்டு கட்டியிருக்காங்க, துறைமுகம், அதாவது ஜெட்டின்னு சொல்லுவாங்க. அங்கிருந்து அவங்களுக்கான அந்த நிலக்கரி வந்துடும். அதை பற்றிய பதிவுகள் இந்தியாவில் மிக கடல்ல கட்டப்பட்ட மிக நீள, அதாவது 2வது மிக நீள பாலம், அதே போல 3வது மிக நீளமான பாலம், ஆற்றின் மீது கட்டப்பட்ட நீர்நிலைகளின் மீது கட்டப்பட்ட பாலமாகவும் இருக்குது. அதை பற்றிய பதிவுகள் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளன. பார்க்காதவர்கள் சென்று பார்த்து கொள்ளுங்கள். அதுக்கான இணைப்பு நான் கீழே கொடுக்குறேன் புகழடக்கத்தில். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த பவர் பிளான்ட் ஏற்கனவே கட்டின அந்த பவர் பிளான்ட் கட்ட முடியாமல் நின்று போயிடுச்சு. அப்போ இந்த வழித்தடத்தை அவங்க திருப்பி திறக்கலாமா அப்படின்னு ஒரு யோசனை அவங்களுக்கு வந்து இருக்குது. அதாவது திருச்செந்தூரிலிருந்து இந்த பவர் பிளான்ட் அவங்க கட்டுற அந்த சொக்கன் குடியிருப்பில் கட்டுற பவர் பிளான்ட் வரைக்கும் தண்டவாளம் போட்டாச்சுன்னா நம்மளுக்கு அதே பழைய வழித்தடத்திலே போட்டாச்சுன்னா நம்மளுக்கு எளிதாக நிலக்கரி வந்து சேர்ந்துடும் அப்படின்னு அவங்க யோசிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த நீளம் வந்து ஒரு 13-14 கிலோமீட்டர் வரும், இல்லை 15 கிலோமீட்டர் வரும். அந்த இடத்த நம்ம திருப்பி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தப்ப அரசாங்கத்தில் எந்த ஒரு தகவல்களும் கிடையாது, எந்த ஒரு ஆவணமும் கிடையாது, நிலம் எங்கே போச்சுன்னு தெரியாது, எப்படி போட்டாங்கன்னு தெரியாது, ஒரு மேப் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்தியா சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடியே கெட்டிட்டு அதை எடுத்துட்டாங்க. தனியாக நிலம் தனியாகிட்டே போயிடுச்சு. 2வது அதனால இவங்க தேடி பிடிச்சி அது இவங்க ஒரு சர்வே பண்ணாங்க. அந்த சர்வே பண்ணி அது வரைக்கும் உள்ள வழித்தடத்தை இவங்க ஓரளவு கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அரசாங்கம் மிகப்பெரிய அளவில் உதவியும் செய்யலை. ஆனால் அந்த நிறுவனமும் பேங்க்ல வந்து சரியான முறையில் அவங்களுடைய கணக்கு வழக்கு வச்சுக்கிடாதனால மொத்தமாகவே அந்த நிறுவனம் இன்னைக்கு JSW அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஒரு தனியார் நிறுவனத்திட்ட மொத்தமாகவே அந்த நிறுவனத்தை வித்துட்டு போயிட்டாங்க. அதனால அந்த திட்டமும் மொத்தமாக வந்து கை கழுவப்பட்டு விட்டது. அந்த திட்டம் இன்னைக்கு செயல்பட போவதும் கிடையாது. அந்த ஏன் இதை நான் சொல்ல வந்தேன் அப்படி சொன்னால், 2010 திரும்பி அதை வந்து அந்த வழித்தடம் ஒருவேளை சரியாயிடுமோ அப்படின்னு நினைச்சாங்க. அப்படிக்கான வாய்ப்புகள் இல்லாமே போயிடுச்சு. இந்த பகுதி மக்களுடைய ஒரு மிகப்பெரிய கோரிக்கை இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூரிலிருந்து திசையிலிருந்து உவகையிலிருந்து, அதாவது அனல் மின் நிலையம் அமைக்கப்பட்டிருக்கும் கன்னியாகுமரி பகுதி வரை, கூடன்குளம் பகுதி வரை தண்டவாளம் அமைத்து நாகர்கோவிலை கன்னியாகுமரி இணைத்தால் இவர்களுக்கு இந்த பகுதியில் மிகப்பெரிய வேலை வாய்ப்பும் அதே போன்று பொருளாதார முன்னேற்றங்களும் ஏற்படும் என்று அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக வைக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த பகுதியில் உப்பு அதிகம் விளையுது தூத்துக்குடி பகுதியில். அதுக்கடுத்து பார்த்தா வாழை, தென்னை அதிகமாக விளைகின்றது. அதே போல் இன்னைக்கு இந்த பவர் பிளான்ட் ஒன்று கட்டியிருக்காங்க உடன்குடியில், அனல் மின் நிலையம் கட்டப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷன் ஒன்று கட்டுறதுக்கான பணிகள் நடைபெற்று வருது. அதான் ராக்கெட்டுகளை ஏவுறதுக்கான ஏவுதல் அந்த இடத்துல கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அதே போல் ராக்கெட் சம்பந்தமான ஒரு பூங்காவும் அந்த பகுதியில் உடன்குடி குலசேகரப்பட்டில் அமைக்கிறதுக்கான இடமும் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் தாது மணல்கள் அதிகமாக கிடைக்குது. அது கொள்ளை கூட போச்சு. ஏற்கனவே டாட்டாங்க ஒரு நிறுவனம் அந்த பகுதியில் ஏற்கனவே கட்டினாங்க. ஃபேக்ட்ரி கட்டி அதை கட்டுறதுக்கான அந்த வேலைகள் ஆரம்ப கட்ட வேலையில் நின்று போச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கூடங்குளத்தில் அனல் மின் நிலையம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னு சொன்னால் எதுவுமே கிடையாது. அதை வச்சு அதே போல நீர்நிலைகளும் அதிகமாக இல்லாதனால ஒரு தண்டவாளம் அமைச்சா இந்த பகுதியில் தொழில் எதிர்காலத்தில் வளர்ச்சி அடையும், மக்களும் பொருளாதாரமும் முன்னேறும் அப்படிங்கிற காரணம் கருதி இந்த பகுதி மக்களின் மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கு. இது அரசாங்கம் ஏற்றுக்கிட்டா ஒருவேளை மதுரையிலிருந்து நேராக கன்னியாகுமரிக்கு கூடுதலாக ஒரு வழித்தடம் கிடைக்கும், பொருளாதாரமும் முன்னேற்றம் அடையும். அதே போல மிக பாதுகாப்பான ஒரு பகுதியாகவும் இது மாற்றப்படும் அப்படிங்கிற பகுதி மக்களுடைய கோரிக்கை. நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி. மீண்டும் ஒரு பதிவில் விரைவில் வந்து சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.